தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவில் பல காரியங்கள். இப்பொழுது இந்த வீடியோவில் பாருங்கள், ட்ரம்ப்பை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நிறைய கள்ளப்போதகர்கள். எதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள் என்றால் இன்னொருத்தனை போய் அடிக்கிறதுக்கு. இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குன்னு வேதம் இப்படி சொல்லுதுன்னு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவில் பல காரியங்களை நிறைவேற்ற. மோகன்சி எவ்வளவு துணிகரமாக அவருடைய வயிறை வளர்ப்பதற்காக பொய் சொல்லி கொண்டிருந்து உங்களை விசுவாசிகளை உங்களை ஏமாத்துகிறார் பாருங்கள். இந்த ட்ரம்ப் மூலமாக எத்தனையோ இன்னசென்ட்டான குழந்தைகள் எத்தனையோ இடத்துல இறந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வாரினால். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு இல்லாத சண்டையை தூண்டி விட்டு எத்தனையோ பேர் உயிர் வாழக்கூடியவர்களை இவர் ட்ரம்ப் கொன்று கொண்டு இருக்கிறார். இந்த ட்ரம்ப் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரான் அப்படின்னு இந்த மோகன்சி போய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொன்ன நம்ம ஆண்டவர் போய் இன்னொருத்தரை போய் அடிக்க சொல்லுவாரா? மோகன்சி, உங்களுக்கு இதனால் பதில் கொடுக்க முடியுமா? எவ்வளோ துணிகரமாக நீங்கள் போய் சொல்கிறீங்க. அதான் என்ன சொல்லுகின்றது? நீ எல்லாரையும் நேசின்னு சொல்லுது, நீ ஒரு கணத்தை இருந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொல்லுது. இவர்கள் மற்றவர்களை போய் அடிப்பதற்கு கடவுளே இவர்கள் அபிஷேகம் பண்ணாராம். எவ்வளவு வேதத்திற்கு எதிராக இந்த கள்ளப்போதகர்களும் இந்த ட்ரம்ப்பும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை வைத்தே. இதுக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அந்த கிறிஸ்தவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? வேறொரு இயேசுவை பின்பற்றுகிறார்கள், சந்தேகமே இல்லை. ஆகையால் தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரேலர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்படித்தான் வேதம் நமக்கு திருவுளம் பட்டிருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரோமன்ஸ் 11:18. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. எந்த கிளைகளை இங்கே பவுல் சொல்லுகிறார்? அந்த மாம்சத்தின்படி ஒரு சில இஸ்ரவேலர்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்ட, அதனால் நான் பெரிய ஆள், அவங்க இது கிடையாது அப்படின்னு நீ பெருமை பாராட்டாத. அவங்களும் உங்களுக்கு எதிராக பெருமை பாராட்டாத, நீங்களும் அவங்களுக்கு எதிராக பெருமை பாராட்டக்கூடாது. பவுல் இங்கே எச்சரிக்கிறார். ஏனென்றால் அந்த மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரேலர்களும் அவர்கள் பெருமை பாராட்டுறது நிமித்தம் தாங்கன்னு விழுந்து போனார்கள். இவர்கள்லாம் புறஜாதியார்கள், இவர்களுக்கு போய் எப்படி இது பண்ணலாம், இயேசு கிறிஸ்து நீர் எப்படி புறஜாதியார்கிட்ட போய் உட்காரலாம் என்று அவர்கள் பெருமை பாராட்டினார்கள். அந்த பெருமை பாராட்டுதல் நிமித்தம் அவர்கள் விழுந்து போனார்கள். அதே தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது என்பதை இங்கே பவுல் எச்சரிக்கிறார். அதுதான் இங்கே ரோமன்ஸ் 11:32 எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமல்களை அடைத்து போட்டார். God is not unjust. புரிந்து கொள்ளுங்கள், அவர் எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கிறார். ஈரான் மேலும் இரக்கமாக இருக்கிறார், இஸ்ரேல் மேலும் இரக்கமாக இருக்கிறார். எல்லா கண்ட்ரிஸ் மேலும் எல்லா மனிதர்களும் அவருக்கு சமம். ஈரானில் ஒரு உயிர் இறந்தாலும் அதுவும் சமம்தான். ஈரானில் இருக்கிற உயிர் அற்பமானது, அமெரிக்காவில் இருக்கிற உயிர் சால சிறந்ததுங்கிறது கடவுள் பார்வையில் கிடையாது. கடவுளுடைய பார்வையில் எல்லாருமே சமந்தான். ஆனால் இஸ்ரேலில் ஈரானில் ஒரு உயிர் உள்ளதுன்னா அதுக்கும் கடவுளை சரி கட்டுவார். ஜாக்கிரதை. அதைத்தான் பாருங்கள் இங்கே கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது இந்த போரிலும் ஈரான் வெற்றி பெறும், சிறப்பு இஸ்ரேல் தான் வெற்றி பெறும் என்று இருக்கிறார். 2 பேரும் கடித்து பட்சித்தீர்களானால் 2 பேருக்கும் அழிவு நிச்சயம். இதுதான் வேதம் நமக்கு கூறுகிறது. உனக்கு இஸ்ரேல் ஜெயிக்க வேண்டும், அமெரிக்கா ஜெயிக்க வேண்டும் நிறைய போதகர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். என்ன போதகர்கள் அவர்கள்? அத்தனை பேர்களும் கள்ள போதகர்கள். இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க 500க்கும் அதிகமான ஜெபக்குழுக்களை கர்த்தர் எழுப்பி தந்திருக்கிறார். ஒரு பக்கத்தில் அந்த தேசத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் டூரிஸ்ட் யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் உடைய மேஜர் இன்கம், அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் பல கோடி பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணி அந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. மோகன்சி எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்? அவர்கள் எக்கனாமியில் வளர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார். இப்படியா வேதம் சொல்லுகிறது? பவுல் என்ன அங்கே சொல்கிறார்? அந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இஸ்ரவேல் மனம் திரும்ப வேண்டும். இப்படி போய் ஒருத்தரே போய் அடிக்கிறத நிறுத்த வேண்டும். ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்ட சொன்னவர் எல்லாரையும் நேசிக்கணுங்கிறதுக்கு இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பணும், எல்லாரையும் நேசிக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர வேறு எதற்காகவும் ஜெபிக்கக்கூடாது என்பதை வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. இவர் இஸ்ரேலோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆக வேண்டும், இது ஆக வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீ அடுத்து கட்சியதுனால 2 பேருக்கும் அழிவு இங்கே. அதைத்தான் பாருங்கள் எங்கள் கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படின்னா நாம் யாரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரே தேவன்,
என்று நம்பும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஒருத்தன் ஆவியினால் நடத்தப்படாமல் மாம்சத்தினால் யார் நடந்தாலும் சரி, அங்கே அழிவு நிச்சயம்தான். அது மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரேலானாலும் சரி, மாம்சத்தின்படி உள்ள ஈரானாலும் சரி, அழிவு நிச்சயம்தான். ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டக்கூடாது. அதைத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஒருவருக்கொருவர் ஒருத்தன் பெருமை பாராட்டாமல் இருக்கிறான் என்றால் அவன்தான் கிறிஸ்துவின் உடையவன். ஏனென்றால் எல்லாவற்றும் கிறிஸ்துவுக்குள் ஒப்புவு கொடுக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவுக்குள் தான் நாம் இருக்கிறோம். அதுதான் பேலன்ஸ்டு ஸ்டேட். அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான். இல்லை நீங்கள் இப்போது இஸ்ரேல் தான் ஜெயிக்கும், இஸ்ரேலுக்காக நான் இருக்கிறேன், இன்னொருத்தர் ஈரானுக்காக ஜெயிக்கிறோம், ஈரானுக்காக நான் இருக்கிறேன்னு நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் 2 பேரும் பெருமை பாராட்டி கொண்டிருந்தால் நீங்கள் யாரும் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இங்கே பவுல் யாரை மென்ஷன் பண்ணுகிறார் என்றால் மாம்சத்தின்படி உள்ள இஸ்ரேலர்களை மென்ஷன் பண்ணுகிறார். இப்பொழுது நாம் இரக்கத்தும் பெற்று நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் அல்லவா? அதே போல் அவர்களும் இரக்கம் பெற்று கீழ்ப்படிவார்கள். அவர்களும் ஒரு காலகட்டத்தில் இரக்கம் பெறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றது. இந்த வசனத்தை தான் நிறைய கள்ளப்போதர்கள் தவறாக வைத்துவிட்டு இஸ்ரவேல் ஜெயித்துவிடும் என்று கூறுகிறார்கள். இரக்கம் பெறுவார்கள் என்றால் அது உடனே ஜெயிக்கும் என்ற அர்த்தம் கிடையாது. என்றால் மாம்சத்தின்படி ஒருத்தன் போய் இது பண்ணினால் மாம்சத்தின்படி தான் இருக்கும் என்பது வசனத்தின் ஆதாரத்தை பார்த்தோம். ஆகையால் இரக்கம் பெறுவார்கள் என்றால் மனம் திரும்புவார்கள் என்பது தான் அதனுடைய பொருள். அப்படி என்றால் இப்போ இந்த நடக்கிற இந்த வாரில் என்ன நடக்கும் என்றால் இஸ்ரேல் எல்லா வகையிலும் கருத நெருக்கப்பட்டு போய்விடும். எல்லா வகையிலும் அவர் மாம்சத்தின் கிரியை அழிவுன்னு வேதம் சொல்லுது. அந்த அழிவை ஃபுல்லாக இஸ்ரேல் சந்திக்கும். இஸ்ரவேல் சந்தித்து எல்லா வகையிலும் நெருக்கிடுவார்கள். அவர் சுற்றி நெருக்கி மாம்சத்தின்படி எங்களால் ஒன்றுமே முடியாதுங்கிற கட்டத்துக்கு வரும்போது தான் அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவார்கள். நாங்கள் மாம்சத்தின்படி இருந்தால் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று கூப்பிடுவார்கள். அப்பொழுது தான் அவருடைய வருகை நடக்கும். அப்பொழுது தான் அவர்களும் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய ஆவியினால் இந்த உலகத்தில் இஸ்ரவேலர்களாகிய நாமும் சரி, இஸ்ரவேலர்களாகிய அவர்களும் சரி ஜெயிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகின்றது. ஆகையால் எப்படி ஜெயம் வருகிறது? கிறிஸ்துவினால் தான் ஜெயம் வருகிறது. கிறிஸ்துவினால் தான் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவது. அவர் ஒருவர் தான் வரப்போகிறார். அவர் வரும்போது தான் இப்போ இந்த உலகத்தில் சமாதானம் உண்டாகும். அவருக்கு கீழே எல்லாம் நடக்கும். அவராலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்பொழுது தான் அதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். ஆமென்.